கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தகுதி இல்லாத என்னை மகா பெரியவரான இயேசு கிறிஸ்து உங்கள் மத்தியில் என்னை தகுதிப்படுத்தி ஒரு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கே எல்லா மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். என்னுடைய ஊர் மதுரை மாவட்டம் திருமங்கலம். கிட்டத்தட்ட 30 வயது வரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராக, இயேசுவை பற்றி தெரியாத ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து வந்த நான், ஒரு காலகட்டத்தில் இயேசு எனக்கு என் நண்பன் மூலமாக எனக்கு அறிவிக்கப்பட்டார். சிறு வயதிலிருந்து கிட்டத்தட்ட நானும் என் நண்பனும் எல்கேஜியிலிருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்றா படித்தோம். 2 பேரும் அதை முடிச்சுட்டு 6th ஸ்டாண்டர்டு ஹை ஸ்கூல் ஒரே மாதிரி நாங்கள் போய் சேர்ந்தோம். 6th முடிச்சு 10th முடிச்சு 2 பேரும் பேசி வச்சு ஒரே குரூப் எடுத்தோம். +1 +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தோம். +2 முடிச்சுட்டு அவனுடைய அப்பா எந்த காலேஜில் சேர்த்தாரோ அதே காலேஜில் நானும் எங்கள் வீட்டில் காலேஜுக்கு போகக்கூடாது, பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு சொல்லி என்னை படிக்க வேணான்னு நிப்பாட்டிட்டாங்க. 3 நாட்கள் நான் சாப்பிடாமல் எங்கள் வீட்டில் தர்க்கம் பண்ணி என்னை படிக்க வைங்கன்னு கேட்டு என் நண்பன் போன அதே காலேஜுக்கு நானும் போய் சேர்ந்தேன். 2 பேரும் ஒரே காலேஜில் படித்தோம். படித்து முடிச்சுட்டு வந்துட்டோம். படித்து முடித்து அவனுடைய பிஸ்னஸ்க்கு வந்தான், நானும் என்னுடைய பிஸ்னஸ்க்கு வந்தேன். 2 பேரும் அவங்கவுங்க பிஸ்னஸ் நடத்தினோம். கொஞ்ச நாளில் எனக்கு எங்கள் அப்பா 7 வயதில் இறந்துட்டார். யாரும் இல்லாத ஒரு கடை, நானாக ஒரு காய்கறி கடை நடத்த ஆரம்பித்தேன். என்னுடைய ஜென்ரேஷனை எங்கள் அப்பா எங்கள் தகப்பனார் முப்பிதாக்கள்லாம் பார்த்த பிஸ்னஸ், அதே நானும் ஒரு காய்கறி கடைன்னு ஆரம்பித்தேன். என் நண்பன் அந்த பக்கம் அரிசி கடை அவங்க நடத்துனாங்க. திடீர்னு என் நண்பனோட அப்பா இறந்துட்டார். அவங்க சைடில் 40 லட்ச ரூபாய் கடன், என்னுடைய சைடில் 10 லட்ச ரூபாய் கடன். 2 பேரும் ஒரே போட்டில் செயல் பண்ணுற மாதிரி இருந்தது. கொஞ்ச நாட்கள் கழித்து அவன் இயேசுவை அவனுடைய கிளாஸ்மேட் மூலமாக அவன் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட கொஞ்ச நாட்கள் கழித்து என்னுடைய கடன் பெருகி என்னுடைய வீடெல்லாம் விற்க வேண்டிய நிலைமையில் நோய்வாய்ப்பட்ட குடும்பத்தோடு அனுதினமும் கழுத்து வரைக்கும் என்னுடைய கடன் முங்கிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை இருந்த என்னை ஒரு நாள் என்னை ஊருக்கு அவுட்டருக்கு வான்னு சொல்லி அழைத்துட்டு போய், கொஞ்ச நாட்களாக நான் இயேசு என்கிற ஒரு ஆண்டவரை நான் ஃபாலோ பண்ணுறேன், நீயும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொன்னான். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பாரம்பரியமாக இயேசுவை அறியாத குடும்பமாக இருக்கிறோமே, முதல்ல திகைத்தேன். இன்றைக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு மட்டும்தான் தெரியும். காலையில் விழுந்து எந்திரிச்சா பிரச்சனை, கடன் தொல்லை. இயேசு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொண்டு கடினமாக இருந்தது. அப்புறம் முழுமையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இயேசுதான் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், என் தாயின் கருவிலே என்னை படைத்த ஆண்டவர் என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன். உண்மை எனக்கு தெரிந்தது. என் கண்கள் திறக்கப்பட்டது. கொஞ்ச நாளில் நாங்கள் 2 பேரும் ப்ரேயர் ஆரம்பிக்கணும்னு சொல்லி 2 பேரும் ப்ரேயர் ஆரம்பித்தோம். எங்கள் சைடில் நாங்களாக ரகசியமாக ஜெபக்குழு ஆரம்பித்தோம். எங்களுக்கு பைபிள் ஸ்டடி சொல்லிக் கொடுப்பதற்கு அந்த நாட்களில் விஎம்எம் ஊழியத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு நல்ல ஃபெல்லோஷிப் கொடுத்தாங்க. எங்கள் ஊரில் இருந்து விருதுநகர் அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் ஒரு 25 கிலோமீட்டர் தான். ஈஸியாக 20 நிமிஷத்தில் வந்து எங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுத்துருவாங்க. அந்த பைபிள் ஸ்டடி மூலமாக நாங்கள் தொடர்ந்து அப்படியே நடப்பாக வளர்ந்து வந்தோம். கொஞ்ச நாளில் ஆண்டவரை நாங்கள் கெட்டியாக பிடித்து கொண்டோம். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணோம். அவனுக்கும் எனக்கும் ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருடங்களில் ஆண்டவர் முழு கடனை அடைத்து கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஓட்டு கட்டடமாக இருந்த எங்களுடைய கடை ஸ்தாபனம் இன்றைக்கு நல்ல ஒரு ஸ்தாபனமாக, எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக. என்னுடைய தொழில் சுற்றில் உள்ள கிராமங்களுக்கு உள்ள காய்கறிகள் நான் விலை நிர்ணயம் செய்து தருகிறேன். 100கணக்கான கிராமங்களிலிருந்து என் கடைக்கு காய்கறிகள் வருகிறது. மற்ற ஊர்களுக்கு நாங்கள் நிறைய 100கணக்கான கிராம கடைகளுக்கு நாங்கள் சப்ளை கொடுக்குறோம். நல்ல வியாபாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். சீக்கிரமாக என் கடன்கள் எல்லாம் அடைத்து விட்டார். அடிக்கடி அடகு கடையிலையும் அடிக்கடி வட்டிக்காரர்களிடத்திலையும் போய் வாங்கி கொண்டிருந்த எங்களை ஆண்டவர் கொடுக்கிற கரங்களாக மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்த கொஞ்ச நாட்கள் கழித்து எங்களுக்கு இந்த ஆண்டவரை நாங்கள் எல்லாருக்கும் சொல்லணுமே. எங்களுடைய பட்டணங்களில், எங்களுடைய கிராமங்களில் இயேசுவை அறியாத ஜனங்கள் நிறைய இருக்கிறார்களே. இவங்கெல்லாம் இன்னும் தரித்திரத்திலையும் நோய்கள்லையும் நிறைய அடிமைத்தனத்திலையும் நம்மை படைத்த தேவன் யார் என்று அறியாமல் எல்லாரும் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் பொழுது எங்களுக்கு ஊழியம்லாம் தெரியாது. விஎம்எம் அருமையான ஒரு ஊழிய பண்ணை, ஊழியக்காரர்களின் பண்ணையாக செயல்படுகிறது.
1000 மிஷினரிமார்கள், 1200 மிஷினரிமார்கள் என்று கூடிக்கொண்டே போறாங்க. எங்க ஊரு பக்கத்துல 300 ஊழியர்கள் அவங்களுடைய ஸ்தாபனத்துல தங்கி இருக்கிறாங்க. அங்க இனியாரும் ட்ரைனிங் நடக்குது. அந்த ட்ரைனிங்ல நாங்க அப்பப்போ போய் ஜாயின் பண்ணுவோம். அவங்க எங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க, ஊழியம் எப்படி செய்யணும், இயேசுனா யாருன்னு எப்படி அன்போடு அறிவிக்கணும், வாழ்ந்து காண்பிக்கணும். எங்க பகுதியில இருந்து நாங்க எங்களுடைய துன்மார்க்கத்தனத்தெல்லாம் விட்டோம், எங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டோம், கெட்ட வார்த்தைகளை விட்டோம். அநேகருக்கு சாட்சியாக வாழ்ந்து காண்பிக்கணும் சொல்லி வாழ்ந்து காண்பிக்கிறோம். சமீபத்தில் இங்க இருக்கிற இந்த விஎம் ஊழியத்தில் தோழமை மிஷினரிகள், தெபரால் மிஷினரிகள் ஸ்கீம் அறிவிச்சாங்க. எங்க ஊர்ல தெபரால் சென்டர்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதுல விஎம்எம் தெபரால் சென்டர்ல 2 சகோதரிகள் ரெகுலரா அங்கிருந்து ஊழியம் பார்ப்பாங்க. நானும் ஏதாவது இயேசுக்காக செய்யணும்னு சொல்லி அந்த சென்டரை நானும் அதோட இணைந்து செயல்பட ஆரம்பிக்கிறேன். தொடர்ந்து கண்காணியாக அந்த ஊழியத்தில் கிராமத்துக்கு எப்படி இயேசுவின் அன்பை சொல்ல முடியும் சொல்லி நாங்கள் திட்டமிடுகிறோம். எங்கள் பகுதியில் 94 கிராமங்கள் இருக்கிறது. அந்த கிராமங்கள் தோறும் நாங்கள் கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான், ஒரு கிராமத்துக்கு நீங்கள் ஒருவர் தத்தெடுத்து கொண்டால் போதும். 94 கிறிஸ்தவர்கள் எங்க ஊர்ல இல்லையா? நிச்சயமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு சபையிலையும் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 94 நபர்கள் ஒரு கிராமத்திற்கு ஒரு நாள் ஜெபிக்க, வாரத்துக்கு ஒரு முறை அந்த கிராமத்துக்கென்று போய் இயேசுவின் அன்பை சொல்ல, நாங்க போய் பெருசா ஒன்றும் சொல்றது இல்லை. இங்க பசுத்தோருக்கு உணவளிக்கும் திட்டம்னு ஒன்று இருக்கு, அதுதான் இனிஷியல். அந்த கிராமத்தில் யாராவது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைன்னா அங்கே போய் சாப்பாடு கொடுக்குறோம். சிறு பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்க முடிஞ்சா நல்ல படிப்புகளை சொல்லிக் கொடுக்கிறோம். அங்க இருக்கிற யாருக்காவது தேவை ஏற்பட்டால் நாங்கள் போய் ஜெபிப்பதற்கு போகிறோம். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போனா போதும். முடியாதவர்கள் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கிராமத்தை தத்தெடுங்கள். ஒரு கிராமத்தை தத்தெடுத்து நீங்க அந்த கிராமத்துக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால், நாங்க ஜோமனை தான் முதல்ல செய்யறோம். கடந்த 2 வருஷமாக எங்க கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம். கிட்டத்தட்ட 14-15 கிராமங்களை தொடர்ந்து இப்பொழுது நாங்கள் சந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வருஷத்துல எனக்கு வாஞ்சை, எங்க பகுதியில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லையும் இயேசுவின் அன்பை நாங்கள் எப்படியாவது அறிவிக்க வேண்டும் என்று. இந்த அருமையான இந்த வாலிபர் முகாமுக்கு நாங்கள் நிறைய வேன்கள் ஒழுங்கு செய்து எங்க பகுதி ரட்சிக்கப்படணும், எங்க ஊர் நாங்க பெற்ற நன்மைகளை பெறணும் சொல்லி நாங்க ரொம்ப பிரயாசப்படுகிறோம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், வாலிப பசங்களுக்கு முதல்ல சொல்றேன், ஒரு ஃப்ரெண்டை ஏசப்பா எனக்கு அனுப்பி வச்சார். என் வாழ்க்கையின் ட்ரெண்டே மாறிடுச்சு. ஹல்லேலூயா. என் நினைவுகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி விட்டார். என் விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் வேறாக மாறிவிட்டது. சினிமா மற்ற தவறான இச்சைகள் இருந்த என்னுடைய சிந்தைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளாக தந்திருக்கிறார். என்னோடு சகோதர சகோதரிகளாக என்னுடைய உறவுகள், என்னை சுத்தி இருக்கிற பட்டணத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சியை தந்திருக்கிறார். அந்த வாஞ்சியோடு ஓடுகிறோம். இந்த வருஷம் அந்த வாலிபர் முகாமுக்கு என்று அநேக நபர்களை எங்க பகுதியில இருந்து கூட்டு வரணும். நாங்க ஒரு டீமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். எங்களுக்கென்று ஒரு 20 பேர் கொண்ட ஜெபக்குழுவை ஆரம்பித்து 40 நாட்களாக தொடர்ந்து போன்ல ஜெபம், வீட்டு ஜெபம், அவங்கவுங்க தனிப்பட்டு 3 பேர் 4 பேர் சேர்ந்து ஜெபம் சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தோம். கர்த்தர் அநேக வேன்கள் மூலமாக எங்களுடைய மதுரை மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 50-60 வேன்கள், பஸ்ஸுகள் மூலமாக நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். எங்க ஊருக்கு நாங்க பாரம் எடுத்தா எங்க ஊருக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. உங்க ஊருக்கு நீங்க பாரம் எடுத்தா உங்க ஊருக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம். நாம் நினைக்கிற அந்த எழுப்புதலின் காலம் பக்கத்துல இருக்கு. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதோடைய தேவைகள் அதிகமா இருக்கு. இந்த வேன் எப்படி நான் ஒரு வேன் கூட அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா நாங்க ஜெபம் பண்ணோம் 40 நாளா. எங்களுக்கு முடிஞ்சவங்ககிட்ட போய் ஸ்பான்சர் கேட்டோம். எனக்கு பிசினஸ் ஓடும்போதெல்லாம் ஒரு 1000 ரூபாய், ஒரு 2000 ரூபாய் நான் எடுத்து வச்சு ஒரு கணிசமான தொகையை, எவ்வளவு வேன் பற்றாம போனாலும் அந்த தொகையை நம்ம ஈடு கட்டி நம்ம கட்டணும் சொல்லி என் வியாபாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு இன்றைக்கு இந்த வேன் தேவைகள் முழுவதுமாய் சந்திக்கத்தக்கதாக கர்த்தர் என்னை இந்த 40 நாட்கள்ல ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். நிறைய வேன்களை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு அதை அருமையாக நிறைவேற்றி இருக்கிறார். பிசினஸ் மேனுக்கு எப்பவுமே ஒரு ஆசை இருக்கும். என்ன தெரியுமா? நான் பிசினஸ் நல்லா ஓடணும், நான் நல்லா சம்பாதிக்கணும். இதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துட்டாரே. ஒருவேளை எல்லாம் உலக பிரகாரமாக சம்பாதித்து முடித்தவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்னா, நான் சம்பாதிச்ச பணத்தை இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் எங்க பண்ணலாம்? ஒன்றும் கோல்டில் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது இடம் வாங்கி போடலாம். 3வது ஒரு ஆப்ஷன், நிறைய கம்பெனிஸ் வர்றாங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஷேர் மார்க்கெட்லாம் வர்றாங்க. சில கம்பெனி சொல்றாங்க, நீங்க வருடத்துக்கு 50,000மோ 1 லட்சமோ நீங்க கட்டினா போதும். 7 வருடங்கள் நீங்கள் 50,000 நீங்க எங்க கம்பெனிக்கு செலுத்திட்டீங்கன்னா அடுத்து உங்களுடைய ஆயுள் காலம் முழுவதும் ஃப்ரீயா நாங்க 50,000 தந்துட்டே இருப்போம். 1 லட்சம் நீங்க 7 வருஷம் கட்டிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அங்க அந்த 1 லட்சத்தை நாங்க வருஷம் கொடுத்துட்டே இருப்போம்.
இப்படி ஸ்கீம் எல்லாம் நிறைய போடுறாங்க. எதுல இன்வெஸ்ட் பண்ணன்னு தெரியல. ஆனா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, மத்தேயு 13:45 இருக்கு, ஒரு நல்ல வியாபாரி நல்ல முத்துகளை தேடி அலைந்தானாம். அந்த முத்துகளை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லும்போது ஆண்டவர் அங்க எழுதி வைத்திருக்கிறார், ஒரு முத்துடைய விலை என்ன தெரியுமா? நாம் சம்பாதித்த மொத்த சம்பாத்தியத்தையும் கொடுத்தா தான் அந்த ஒரே ஒரு முத்தை வாங்க முடியுமா? மத்தேயு 13:45 போட்டிருக்கு, வியாபாரிக்கென்று எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்? ஒரு முத்தை வாங்குறதுக்கு நான் சம்பாதிச்ச அனைத்து தொகையும் கொடுக்க ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாம் ஆண்டவருக்கு தான். ஆண்டவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணார் 2 படகு. இதுக்கு முன்னாடி ஒரு பிரதர் சாட்சி சொன்னாங்க, பேதுரு மீன் பிடிச்சான். எனக்கு 2 படகு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு படகு என்னுடைய பிசினஸ், இன்னொரு படகு என்னுடைய ஊழியம். 2 படகு நிறைய ஆண்டவர் மீன்களை தந்து கொண்டே இருக்கிறார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தருகிறார். என்னை மீன் பிடிக்கிறவனாக வைத்திருக்கிறார். மீன் பிடிக்கிற என்னை மனுஷனை பிடிக்கிறவனாக வைத்திருக்கிறார். அநேக ஆசீர்வாதங்களோடு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவே வியாபாரிகள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்க இருக்கிற வியாபாரிகள், நான் சொல்றேன், உங்களுடைய சம்பாத்தியத்துல நான் எல்லாத்தையும் விட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு சிறிய பகுதியை நீங்க ஒதுக்கி கர்த்தருக்கென்று ஊழியத்துக்கு, குறிப்பாக கிராமங்கள் ரட்சிக்கப்படணும், சபைகள் எழுப்புதல் அடையணும். இதுதான் இந்த கிராம மிஷனரிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு இலக்கு. ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம இடத்துல ஊற்றி இருக்கிறார். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், நீங்க வந்திருக்கிறது எல்லாம் ஆண்டவருடைய தேவ திட்டம், அவருடைய இருதயத்தின் நினைவு. இதுதான் அவருடைய இருதயத்தின் சிந்தை. கிராமங்கள் சந்திக்கப்படுவதற்கு நம்முடைய திருச்சபை தான் நீர்க்கால்களாக, வாய்க்கால்களாக நாம தான் பயன்படணும். எல்லாரும் எழுந்து கட்டுவோம். நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை நம்ம எல்லாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நம்முடைய உறவுகளையும் சுதந்திரித்துக் கொள்ள வைப்போம். உன் சகோதரனாகிய ஆபேலை எங்கே என்று கேட்ட ஆண்டவர் இந்த நாளிலும் அந்த உங்கள் மத்தியில் அந்த கேள்வி வைக்கிறார். நிச்சயமாக நம்முடைய சகோதர சகோதரிகளை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல நம்ம எல்லாம் அந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.